நமஸ்தே. டம்மிஸ் டிராமா பிரசன்ஸ் அர்த்தநாரி. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப நாளா அவனுடைய மொபைல்ல ஹோம்ல ரஜினிகாந்தோட போட்டோ வச்சிருந்தான். திடீர்னு ஒரு நாள் போட்டோ மாறிட்டு என்னடா அப்படின்னு கேட்டேன். இல்ல ஐ காட் என்கேஜ் அப்படின்னா. ஸோ அதுதான் ட்ரிகர் பாயிண்ட் இந்த டிராமாக்கு. ஆக்சுவலா யூ வில் see that. ஓகே, அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல ஆரம்பிச்ச பிளே தான் இது. நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து எங்க வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ற ரொம்ப ரிலேட்டபிள் பிளேல amongst all our relatable play, this is more relatable to the audience. பார்க்கற நீங்க ஒரு டிராமா பார்க்கறீங்க அப்படின்ற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா you will enjoy it better. ஏன்னா டிராமாவை அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்க. So transform yourself to the auditorium. வேற எல்லா டிஸ்டர்பன்ஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல சிரிப்பீங்க, நிறைய இடத்துல யோசிப்பீங்க, சில இடத்துல அதையும் தாண்டி கொஞ்சம் டிராவல் பண்ணுவீங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க Facebook பேஜ்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய dummiesdrama.com ஹோம் பேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதை உங்க மொபைல்ல ஸ்டோர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் ஸ்டோர் பண்ணிட்டு எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் எங்களுடைய அப்லோட்ஸ் பத்தியும் உங்களுக்கு கண்டினியூஸா இன்ஃபர்மேஷன் வரும். So just sit back, relax and thoroughly enjoy Dummies Dramas Ardhanari. நோ 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 அப்பா, எனக்கு என்னோட ஸ்பேஸ் கொடுப்பா ப்ளீஸ். ஏண்டா இவ்வளவு பெரிய வீடே கொடுத்துருக்கேன், அப்புறம் என்ன இதுல வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடு அப்படின்ற? அப்பா ப்ளீஸ் பா, பி சீரியஸ். என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நினைச்சேன்டா, இன்னைக்கு காத்தால எனக்கு ராசி பலன்ல பிரிவுன்னு போட்டிருந்தான். ஸ்டூபிடிட்டி. உனக்கு அப்படி போட்டிருந்தானா? அப்பா விளையாடப்பா, பி சீரியஸ். நான் அனுஷாவை லவ் பண்றேன்ப்பா, நல்ல பொண்ணுப்பா, அவ கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். என்னால இந்த பொண்ணெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. ஏன்டா ஏன்? இந்த பாரு சௌமியா அப்படின்னு இந்த பொண்ணோட ஜாதகம் உன் ஜாதகத்தோட ரொம்ப நல்லா பொருந்துதுடா. இந்த பாரா விசாரிச்சு பார்த்து எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு தெரியுது. அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தானே உனக்கு எல்லாம். அப்பா இப்போ இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வேண்டாம்ப்பா ப்ளீஸ். மூதேவி, யாருல சென்டிமெண்ட் பேசினா? நான் தான் சமைச்சு போட்டு இருக்கேன், என்னால இனிமே அது முடியாது அப்படின்ற. இந்த பொண்ணு சமயக்கார மாமா பொண்ணாண்டா. அப்பா சமயக்கார மாமா பொண்ணு நன்னா சமைப்பான்னு யாருப்பா சொன்னா? ஸ்டூபிடா இல்ல உனக்கு? சரிடா, அப்படியே அவன் நல்லா சமைக்கல அப்படின்னாலும் அவ அப்பாவை கூட்டு வந்து சமைக்க சொல்லிடலாம்ல. அப்பா நீ கொஞ்ச நேரம் ஜோக் பண்ணாதப்பா ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட், ஐ லவ் அனுஷா. ஓகேடா, நாட் ஆல் லவ் எண்ட் இன் மேரேஜ். few people escape also. அப்பா இங்க பாரு, நீ இப்ப எதுக்காக அனுஷா வேண்டாம்னு சொல்ற எனக்கு புரியல. டேய் ரொம்ப சிம்பிள்டா, அவளோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுறா அப்படின்னா நீ கொடுக்க மாட்டேன்ற. என்னால இந்த ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா சொல்லிட்டேன். அப்பா அப்பா என்னப்பா இந்த ஜாதகம் நட்சத்திரம் நான் சுத்த பைத்தியக்காரத்தனம்ப்பா. நீயே யோசிச்சு பாரு, இப்போ அனுஷாவோட ஜாதகத்தை நான் கொண்டு வந்து அது என் ஜாதகத்தோட சேரலைன்னா ஐ காண்ட் அஃபோர்ட் டு மிஸ் அனுஷாப்பா. நான் பிடிவாதம் பிடிப்பேன், அப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் வேணாலும் உன் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டுக்கலாம். சைக்காலஜி பாரு. டேய் இப்ப நான் ஜாதகமே பார்க்காம உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் என் சைடு ஆஃப் த மைண்ட்ல அது ஓடின்னு தாண்டா இருக்கும். நான் சொன்னது பேக் ஆஃப் தி மைண்ட், நீ சொல்றது சைடு ஆஃப் தி மைண்ட். ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எனக்கு இவ்வளவு மைண்ட் இருக்குன்றதே டிஃபரன்ஸ் தான். டேய் இத பாரு, ஆனா நான் ரொம்ப ட்ரெடிஷனலா வளர்ந்த ஆள் தான். என்னால இந்த பாரு ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்காம பண்ண முடியாது. இந்த பாரு, நீ நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணாத, அக்செப்ட் பண்ணிக்கோ. எக்ஸாக்ட்லிப்பா, நானும் அதே தான் சொல்றேன். எனக்கும் அனுஷாக்கும் ஜாதகம் சேரும், நீ நம்பு, அக்செப்ட் பண்ணு. எதுக்கு வெரிஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ற? there cannot be a test for belief பா. ஏய் ஏற்கனவே எனக்கு வயசாயிட்டு இருக்குடா. இந்த ராமசேஷ் வேற எனக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காண்டா. பா எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா. இந்த ராமசேஷு மாமா வாதியாரா இல்ல ஜோசியக்காரரா? அவருக்கு ஏதாவது மாசம் அவர் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அவரே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரமா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பூஜைக்கு அவரே வாதியாரா ஒரு உட்காந்து கலெக்ஷன் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் சொல்றாருன்னு என்னமோலாம். சரி, இன்னொரு டவுட். இப்போ இந்த சௌமியா அவனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த 7 அவனை வராதா?
டேய் அவளால வராது அப்படின்னு வச்சுப்பேன் இல்லடா நானு. அப்பா இது எப்படிப்பா கனவுல ஒரு ஆள் ரொம்ப நாள் மேலேயே இருந்தா எங்க அவன் கூட நம்மள மறந்துடுவானோ அப்படிங்கறதுனால லைஃப் கிராஃப் ஏறுது இறங்குது. நீ அதை போய் நீ வந்து சனி ஞாயிறு திங்கள் எல்லாம் தப்புப்பா, எல்லாம் தப்பு. சரி இதெல்லாம் விடு, இதெல்லாம் விடு. நம்ம எப்ப அனுஷா வீட்டுக்கு போலாம்? என்னடா இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன். இது பாரு என்னால நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லை, ஒத்துக்கவும் முடியாது. அவன் அப்பா ஒண்ணும் ஒத்துக்கோ, இல்லைன்னா இல்லனா இல்லனா வேற என்ன பண்ற? நீ ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன். யூ நோ பா, ஐ லவ் யூ மோர் தென் எனிவன் எல்ஸ். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். அடே வாப்பா முக்குந்த், என்ன ராமசேஷுவை பார்த்துட்டு வான்னு அப்பா அமிச்சாளா? இல்ல மாமா, நானா தான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன ஏதாவது ஜாதக விஷயமா? அந்த ஜாதகத்துல தான் மாமா ஒரு சின்ன பாதகம். யார் பொண்ணு? மாமா உங்களுக்கு எப்படி? அதான் தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. சொல்லு யாரு பொண்ணுன்னு. பேரு அனுஷா. ஆனா அப்பா தான். உங்க அப்பாவா அவ அப்பாவா? எங்க அப்பா தான் மாமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன் ஒத்துக்கலையா? ஏதோ ஜாதகம் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும்னு சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா மாமா. நாளைக்கு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்து நிப்ப தெரியுமா? அப்ப நீ பேசுறதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துறேன். பட் மாமா எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இப்போ ஏதாவது முக்கியமான வேலையா வெளியில போகணும்னா நீ இந்த ராகு காலம் எல்லாம் பாப்பியோ? இல்ல பாப்பியா மாட்டியான்னு எப்பாவது பாப்பேன். பாப்பல அந்த மாதிரி நாங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாதகம் வரைக்கும் வந்திருக்கோம், அவ்வளவுதான். மாமா பட் ஜாதகம்ங்கிறது என்ன? ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல இட்ஸ் ஜஸ்ட் a bunch of boxes. அது போய் நீங்க பெரிய விஷயமா எடுத்துட்டு இப்போ உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு போஸ்டுக்கு யாரையாவது செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்க? ப்ரொஃபைல் ஆர் பயோடேட்டா தானே? இல்ல அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறீங்களா? எப்படி ஒரு 100 பேரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க முடியாதோ அந்த மாதிரி 100 பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்க முடியாதுல. இது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். அதுக்கு போய் மாமா நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அந்த பெருசா நம்பிக்கை வரல. ஆனா எனக்கு அனுஷா வேணும். அதுக்கு நீங்க தான் மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உன் ஹாரோஸ்கோப் உனக்கு ஹாரோஸ்கோப்பா ஆகிடக்கூடாதுன்ற. சரி நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? மாமா நீங்க சொன்னா அப்பா கண்டிப்பா கேப்பா. சரி அதனால என் ஜாதகமும் அனுஷா ஜாதகமும் பொருந்திட்டு அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னா போதும் மாமா. யார ஏமாத்துறோம் முக்கு? அப்பாவியா இல்ல நம்மளையா? ஒரு சில விஷயத்துல போய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இஸ் இட் எசென்ஷியல்? இஸ் இட் நெசசரி? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல முகுந்த். பட் மாமா ஐ மீன் டீப் லவ். ஹவு டீப்? ஆழமா போயிட்டேன்றியா இல்ல ஆழம் தெரியாம போயிட்டேன்றியா? சரி போ. ஏதோ உங்க அப்பாவோட இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா, உன்னோட வெல்விஷரா என்னால முடிஞ்சா உன்னை கரை சேர்த்து விடுவேன். மாமா நீங்க ஏதோ ஒரு ஓட்டு வீட்டுல இருந்தாலும் யாச்சுக்கோன்னு கேட்டு வர யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்னால முடிஞ்சா அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அனுஷா. அனுஷா வெட்ஸ் முகுந்த். அதுக்கு நான் காரணமா இருப்பேன். போ.
உள்ள வரலாமா? அடடே வாடா ராமசேஷு, எங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இவ்வளவு தூரம்? அதே பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன், அப்படியே என்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தியா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போலான்னு வந்தேன். என்ன இது என்ன லாட்ஜா? கல்யாணத்துல பிரமாதமான சாப்பாடு. நம்ம நட்ராஜர்ல அவர் தான் சமையல். என்னடா நீ இந்த பாரு, இந்த நட்ராஜையர் பொண்ணு சௌமியாவோட ஜாதகம் நம்ம முக்குந்துக்கு வந்திருக்குடா. அடடா, கை பொருத்தம் நல்லா இருக்குமே. அத புரிஞ்சுக்கிறதுக்கு கால் பக்குவம் கூட இல்லடா நம்ம பையனுக்கு. டேய் அப்புறம் ராமசேஷம், ஒரு முக்கியமான விஷயம் எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியலடா. என்ன? அதாவது பையன் முக்குந்து இருக்கானு, அவன் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றானா. அதையே நீங்க லவ் பண்ற மாதிரி இவ்வளவு வெட்கப்பட்டுன்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்றது? 4 இடத்துக்கு போறா, 4 பேரை பாக்குறா, காலம் கெட்டு கிடக்கு, லவ்னு விழுந்துடுறான். கரெக்டா? இந்த வெள்ளக்காரன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான், ஃபால் இன் லவ் அப்படின்னு. எங்கேயாவது ரைஸ் இன் லவ் அப்படின்னு சொல்லியிருக்கானா? டேய் இத பாரு, நீ தான் இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா என் பையன் நீ சொன்னா கேட்பான். ஆமா, வெள்ளக்காரன் இன்னொன்னு சொல்லியிருக்கான், as father as son. ஏய் இப்ப போயிட்டு வரேனே, இது கூட ஒரு லவ் மேரேஜ் தான். ஐயோ காலம் கெட்டு போயிடுது, களி முத்தி போயிடுதுன்ற. 30 வருஷத்துக்கு முன்னாடி. என்னடா சொல்ற? 60ஆம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அப்படி மேடையில இன்னைக்கு அப்படியே ஜபர்தஸ்தா இந்த லவ், இந்த ஜாதகம் இதெல்லாம் கொஞ்சம் தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. யார் கேட்கறாங்க சொன்னா? டேய் நான் ஒண்ணும் இந்த லவ்வுக்கெல்லாம் அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நட்சத்திர பொருத்தமாவது இருக்கணுமே அப்படின்னு பாக்குறேன். சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்பினா முழுசா நம்புங்க, இல்லைன்னா முழுசா பாருங்க. இதுல என்ன ஒரு மிட்வே நட்சத்திர பொருத்தம் மாத்திரம்னு? உண்டட ஆத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி வச்சுக்க. உள்காயத்துக்குலாம் ஏது ஆயின்மெண்ட்? என்ன சொல்றேன்? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த பாரு, என் பையன் நீ சொன்னா கேட்பான், அதனால நீ தான் இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம அந்த பொண்ணை நேர கொண்டு இவன் முன்னாடி நிக்க வச்சிருங்க. நிக்க வச்சிருங்க. தான் செலக்ட் பண்ணதை விட இவ பெட்டர்னா உடனே ஓகே சொல்லுவான். என்னடா சொல்ற? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நீ காத்தால எனக்கு ராசி பலன்ல நல்ல யோசனை கிட்டும் அப்படின்னு போட்டிருந்தான். நாமசேஷு குரூப்பான்னு போட்டிருந்தானா? காத்தால கொள்ளையில காக்கா கத்திட்டு அப்பவே நினைச்சேன் யாரோ வரப்போறா அப்படின்னு நீ வந்துட்ட. இப்ப இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் பிளாட் சிஸ்டம் எல்லாம் ஏது கொல்ல? 20 மாடி 30 மாடின்னு காக்கா பறக்கிற இடத்துல வீட்டை கட்டிட்டோம். அது கொள்ளையில கட்டல, கோலத்துல கட்டிருக்கு. பஞ்சாங்கம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இப்படியேதான் வாழ்க்கைய. ஆமா, இதேதான் தொழில் போல இருக்கு. எனக்கு ஈக்குவலா வந்துருவாரு. அடேடா, நாளைக்கு நல்ல நாளா இருக்கே அப்படின்ற. ஆமாமா, நாளைக்கே கூட நிக்க வச்சிருங்க. நல்ல நாளா இருக்கு நாளைக்கு. ஏற்பாடு பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. என்ன 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 இது? ஆஹா, என்ன? நாளைக்கு என்னோட கடக ராசிக்கு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு போட்டிருக்கான். அட ராமா, இவர் எதுக்குதான் எதான் நம்புறதுன்னு இல்லாம போயிட்டாரு, இப்படி ஆயிட்டாரு. அட அப்படியே நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூட முகுந்தோட ராசிக்கு தானே பார்த்திருக்கணும். கரெக்ட், பார்த்துடுறேன். என்ன தொல்லை ஆரம்பம். கல்யாணம் ஆயிடும். ராமசேஷு, நான் தான் பேசுறேன். ஆமா ஆமா, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த சௌமியா பொண்ண வர சொல்லிட்டா. ஆமா, அவன் வந்த உடனே நம்ம பையன் முக்குந்த அவன் முன்னாடி நிக்க வைக்க போறேன். இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நல்ல நாள் தான்டா. ஆமா ஆமா ஆமா. நீ போன வை, அதான் நினைக்கிறேன். காலிக்குள்ள நீங்க ஒன்ட்டான், நான் பாத்துக்கிறேன். வாமா 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 ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கு.
டேய் முகுல், ஆஹா மணி அடிக்குது. என்ன ராசி? நான் கடக ராசி. அத பத்தி கேட்கலாமா? ஆனா என் ராசியும் கடக ராசி தான். ஒரு நிமிஷம். டேய் முகுல், முகுல் நீ கிளம்பிட்டியாடா? வா 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 வா. டேய் சீக்கிரம் வந்துடுறா, வெயிட்டிங். இல்ல இல்ல, நான் தான் வெயிட்டிங். சரி ரைட், வந்துடும் வந்துடும் வந்துடும். வாமா வாமா வாமா, இப்படி உட்காருமா. இல்லப்பா பரவாயில்ல, நீங்க. அட நீ உட்காருமா. என்ன நீ? என்ன படிச்சிருக்க? பி, இப்போ இன்ஃபோசிஸ்ல இருக்கேன். எக்ஸலன்ட். என் பையன் டிசிஎஸ்ல இருக்கான். அப்புறம் அப்பா சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம் அப்படின்னு. ஆமா, நான் பிறந்தப்போ ஏதோ இந்த ஹால் அளவுக்கு தான் எங்க வீடே. இதுலயே 8 பேர் இருந்தோம். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது இருக்கிறத வச்சு எப்படி வாழ்றதுன்னு தான். எக்ஸலன்ட்மா, எக்ஸலன்ட். இப்ப இருக்கிற பாதி அம்மாக்களுக்கே அப்படி வாழ தெரியாது. அப்புறம் தானே சொல்லி கொடுக்கறதெல்லாம். அப்புறம் என் பையனை பத்தி எதுவும் கேட்க மாட்டியா? நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது நான் எப்படி? அம்மா இல்லாம அவனை எப்படி வளர்த்தேன்னு தெரியுமாமா? அம்மா இருந்திருந்தா எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸலன்ட்மா, எக்ஸலன்ட். அதாவது ஒரு பொண்ணோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது யூ கெட் a different perception. Very good, very good. But Mukund is a very responsible boy ma and affectionate also. I am blessed. And he is also. இந்த பாரு, முக்கியமான விஷயம், அவன் உங்ககிட்ட வந்து ஏதாவது இந்த மாதிரி அனுஷா அப்படின்னா அதெல்லாம் காதலே போட்டுக்காத. ஆமா, எல்லாம் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஏஜ்னு. ஏன்பா உங்களுக்கு? அட என்னம்மா பொண்ணு அவன், கண்ணு காது மூக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்ன மாதிரி வருமா? இருமா, உனக்கு காபி எடுத்து வச்சிருக்கேன், தரேன். இல்லப்பா பரவாயில்ல. நான் அட என்னம்மா, அப்புறம் வளர்ந்தது வேஸ்ட் ஆயிடும்ல. தேங்க்ஸ்பா. முக்குந்துக்கு என் காபி சுத்தமா பிடிக்காதுமா. எப்ப பாரு திட்டிண்டே இருப்பா. நீங்க கவலையே படாதீங்க. நான் இங்க வந்து ஒரு 2 நாள் காபி போட்டு தரேன். அப்புறம் உங்களோட இந்த காபிய கேட்டு வாங்கி குடிப்பாரு. சரி, அப்பாக்கு ஓகேயா? காபியா? இல்ல இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் அப்பாக்கு ஓகேயா அப்படி? பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காத எதையும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சர்டனா இருக்கும். எக்ஸலன்ட்மா, முக்குந்து அப்படிதான். லவ் பண்ணாருன்னு சொன்னேன். இதெல்லாம் போய் கேட்டு வைக்க முடியுமா? இந்த பாருமா, லவ் இஸ் ஜஸ்ட் a feeling, not a decision. And as a father நான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். இந்த பாரு, முக்குந்துக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் வரிசையா உங்ககிட்ட சொல்றேன். அவன் வந்த உடனே அப்படியே பேசி அசத்திடுறியா அவனை? அப்பா, இந்த ஆர்டிபிஷியல் நேச்சர் எல்லாம் வேண்டாம். அப்படியா? இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏமா இப்ப அதுவா முக்கியம்? சொல்லுங்க, பிடிச்சிருக்கா? கண்டிப்பா, நான் முடிவே பண்ணிட்டேன், நீதான் அப்படின்னு. அதே மாதிரி அவரும் முடிவு பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே பண்ணலையே. பிரமாதம்மா, எக்ஸலன்ட். யூ ஆர் பெர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் ஹிம். எங்க இந்த பயலை இன்னும் காணோம்? வர இந்த மெட்ராஸ் டிராபிக் ரொம்ப மோசமா. மெட்ராஸ் டிராபிக் அப்படின்னா அப்போ இந்த சென்னை டிராபிக். எனக்கு இந்த நேம் சேஞ்ச் ரெஜிஸ்டரே ஆகலமா. வந்துட்டான். இது பாரு, நீ ஒண்ணும் பதட்டப்படாத, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அவன் எது பேசாலும் நான் பாத்துக்கிறேன். நீ நோ டென்ஷன். நீங்க தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமா, நீ இப்படி உட்காரு. வேண்டாம், இங்க வேண்டாம். இப்படி முதுகுதான் தெரியும், பார்த்துட்டு போயிடுவான். நீ இந்த பக்கம் உட்காரு. இப்படி உட்காந்தா அப்படி போக மாட்டாரா? இல்லம்மா, அட்லீஸ்ட் பார்த்து சிரிச்சுட்டாலும் போவான்ல. உட்காரு. ஹாய்ப்பா. என்னப்பா? டேய் முக்கு, என்னப்பா? வாடா இங்க. என்னப்பா? வாடா. டேய் சிரிடா. என்னப்பா சொல்ற? டேய் கொஞ்சம் சிரிடா. என்னப்பா நீ? சரி, ஓகேவா? இல்ல, என்ன பார்த்து இல்ல, அவளை பார்த்து சிரி. அவளை பார்த்தா சிரிப்பு வரலப்பா. இப்பவே வரலன்னா எப்படா? அப்புறம் சிரிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இருக்காதாமா. என்னப்பா திடீர்னு கூப்பிட்டு யாரையோ காட்டி சிரினா எப்படிப்பா? நீ வேணா நான் ஜோக் சொல்ல.
மிஸ்டர் முகுந்த், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னப்பா இது பண்ணி இப்படி ஜோக் அடிக்கிறா? அதாவது கஷ்டம் வரும்போது திடீர்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுக்காக இந்த மாதிரியா? சரிப்பா, இல்லப்பா ஜோக்கிங், நான் உள்ள போறேன். சரியா? அப்பா, டேய் வாடா இங்க. என்னடா நீ? நான் உனக்காக தான் வர சொல்லியிருக்கேன். அவளை பேசி பாரு. அப்பா என்னப்பா இது? இந்த மாதிரி காஃபி எல்லாம் சுமாரா போடுவாளா? இந்த பாரு, அதனால நீ பேசி பாரு. அப்பா அப்பா இது போர்சிங் பா. இது போர்சிங் இல்லடா, ஒரு சின்ன டெக்னிக். நீ வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்ற, அதனால தான் அவளே. இது பாரு, இது என்னோட ஐடியா இல்ல, ராமசேஷோட ஐடியா. பேசி பாரு. யார்கிட்ட? ராமகிருஷ்ண மாமா கிட்டயா? இல்லடா, இது பாரு டேய், ஜாதகம் நல்லா பொருத்தி இருக்குடா, நல்ல பொண்ணுடா. அப்பா அது டேய் பாரு, நீ நெகட்டிவா எதுவுமே பேசுறாத. நல்லா படிச்சிருக்கா, வேலைக்கு போறா. நான் அதுக்கு கை நிறைய இந்த பாரு, நான் முடிவே பண்ணிட்டேன்டா இவதான் அப்படின்னு. மாத்திக்க மாட்டியாப்பா? நோ நோ, ஐ அம் ஸ்டபர்ன். சௌமியா இஸ் யுவர் வைஃப் அண்ட் மை டாட்டர் இன் லா. அப்போ ஓகே. ஓகே பத்தியா? ஓகே சொல்லிட்டான் பத்தியா? நான் சொல்லல, நான் சொன்னா என் பையன் ஓகே சொல்லுவான் அப்படின்னு. அப்பா ஷூரா இவதானே? அந்த டவுட் ஒண்ணும் இல்லையே? இன்னும் டவுட்டே இல்லடா. சௌமியா இஸ் யுவர் வைஃப் அண்ட் மை டாட்டர் இன் லா. தேங்க்ஸ் பா. என்னடா இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சௌமியா நீ சொல்லுமா, உனக்கு ஓகேயா? சொல்லுமா, ஓகேயா சொல்லு. சொல்லு அனு, ஓகேங்க. அனுவா டேய், சாரிப்பா, சாரிப்பா. அதே ராமகிருஷ்ண மாமா கொடுத்த ஐடியா தான். அடவா ராஸ்கல், அவனுக்கு என்ன பண்றான் பாரு. ரெண்டு பேருக்கு ஒரே ஐடியா கொடுத்துங்க. டேய் இது போர்சிங்டா. அப்பா இது போர்சிங் இல்ல, ஒரு சின்ன டெக்னிக். நீ ஏன் வான் கூப்பிட்டா வரமாட்டேன், அதனால தான் நான் அவளை வர சொன்னேன். பேசி பார்த்தது பிடிச்சிருக்குல்ல உனக்கு? டேய் இந்த பாரு, அப்பா இங்க பாரு, நீ நெகட்டிவா இப்ப எதுவுமே சொல்லிடாதப்பா. நல்ல பொண்ணுப்பா, படிச்சிருக்கப்பா, வேலைக்கு போறாப்பா. அப்பா இங்க பாரு, நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன். ஷீ இஸ் யோர் டாட்டர் இன் லா. டேய் நீ மாத்திக்க மாட்டியாடா? நோப்பா, ஐ அம் ஸ்டபர்ன். டேய் முக்கு, அப்பா அதுக்கு சொல்லல. முகுந்த், அப்பா நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. அப்படி இல்லம்மா, ஆனா அதுக்காக இந்த மாதிரி எல்லாம். இந்த காஃபி எல்லாம் மட்டும்தான்ப்பா கொஞ்சம் சுமாரா போடுவேன். சமையல் எல்லாம் சுத்தமா வராது. அனு நேம் சேஞ்ச் ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல, அது போதும். அது எப்படி? என்னோட கண்ணு, காது, மூக்கு ஒண்ணுமே சரியில்லையா? நானும் கடக ராசி தான். ராசி பலன்ல இன்னைக்கு இன்ப அதிர்ச்சி. போதுமா? கண்டே பன்னாமி சுபகே வஞ்சீவ சவநாசனம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Anusha. Thank you. This is such a pleasant surprise. Just for you. Thank you. Thank you. அனு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். போனா சும்மா ஃபோன் பண்ணேன். உனக்காக நான் ரிங் டோன் செட் பண்ணியிருக்கேன். என்னன்னு உனக்கு தெரியணும்ல? அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, கரசங்கள் பயில, யோகங்கள் ஆரம்பமே. குட் மார்னிங் பா. என்ன காஃபியா? ஓட்ஸ். ஏன்னா என்ன இழவிடா இதெல்லாம்? குழகுழன்னு நாக்கெல்லாம் போயிட்டு. குட் ஃபார் ஹெல்த் பா. என்ன முக்குன், என் ஹெல்த்துக்கு என்னடா ப்ராப்ளம்? குட் ஃபார் அனு ஹெல்த். சமைக்க வேணாம் பாரு. கமகமன் டிகிரி காபி குடிச்சிருந்தேன்டா. என்ன போய் இந்த மாதிரி. ஏ அனு, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வா. Give me 5 minutes, Mukund. எப்படி அரை மணி நேரம் ஆகும்? அப்படி அப்பா என்னப்பா இது?
ஆபீஸ்க்கு தினம் லேட்டா போயிட்டு இருக்கேன். மேனேஜர் பார்த்தா என்னப்பா நினைச்சுப்பாரு? ஏண்டா உங்க மேனேஜருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரி ஏண்டா அவளுக்கு தான் 2 வீலர் ஓட்ட தெரியும்ல, ஒண்ணு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? சொன்னா எங்கப்பா புரிஞ்சுக்கிறா? என்னோட ஆபீஸ் அடையாறுல இருக்கு, அவ ஆபீஸ் வடபழனியில இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்பி வடபழனியில அவளை ஆபீஸ்ல விட்டுட்டு என் ஆபீஸ் போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. லஞ்ச் டைமே வந்துருது. ஏண்டா இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல என்ன கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போடா அப்படின்னா ஆட்டோல போ அப்படின்னு வடபழனி முருகன் உன்னை நன்னா கவனிக்கிறான். நீ வரப்பா, கொண்டு போய் உள்ளேன்னா மூஞ்சியை காமிக்கிறா. அனு, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா. 2 more minutes முகுந்த். அப்பா கூட கொஞ்சம் பேசின்றேன். உங்களை கார்ல உட்கார வச்சுன்னு ஊர்வலமா 20 கிலோமீட்டர் போறதுக்கு என்னோட பேசிட்டு இருக்குதா? என்ன பேசாம முடியாது போன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? நீ என்னைக்காவது முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கியா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நாங்க வீட்டோட பொறுப்பை முழுசா அவங்க கிட்ட கொடுத்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விட்டுட்டோம். எனக்கு வர கோவத்துக்கு பண்ணிடாத பாரு, நீ அப்படியும் உடைச்சுடாத. உனக்கு தான் லஞ்ச் கிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாடா, கொஞ்சம் இப்படி உட்காருப்பா. முகுந்த், என் வாட்ச் என்னாச்சு? வாட்ச் நேற்றுக்கு லஞ்ச் டைம்ல வெளில போயிருக்கும் போது அதை ரிப்பேர் கொடுத்துருக்கேன், இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னான். இது வேறயா? ஏன்னா நீ ஆபீஸ் போறதே லஞ்ச் டைத்துக்குடா. என் ரூம்ல ஒரு கடிகாரம் ரொம்ப நாளா ஓடல, தெரியுமா உனக்கு? கடிகாரம் ஓடலைன்னா என்ன? யூ டோன்ட் பி அனு, யூ பி அப்பா. கடிகாரம் ஓடலைன்னா வெளியில போய் சூரியனை பத்தி டைம் தெரிஞ்சுக்கோ போ. இத அப்படியே அவகிட்ட போய் சொல்ல, அப்படி எரிச்சுருவா தெரியல. வாட்ச் இல்லாம ஒரு கையே இல்லாத ஃபீலிங் தெரியுமா? அப்பா, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? புதுசா ஒரு வாட்ச் வாங்கி கொடு அப்படின்னு அர்த்தம். ஏண்டா முக்கு, நான் டைரக்டா சொல்றேன், நிறைய விஷயம் உனக்கு புரியறதே இல்ல. அவ இன்டைரக்டா சொல்றா, அது புரியுதா? கேர்ள்ஸ் இங்கிலீஷோ தமிழோ பேசினா அதுல 3ஆவது ஒரு லாங்குவேஜ் இருக்கு, நீ புரிஞ்சுக்கணும். ஆயிரத்துக்கு புரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுட்டல. ஏய் அனு, இட்ஸ் கெட்டிங் லேட், shall I start the car? ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு ஃபார்மல் ஆயிடுச்சு பாத்தியாடா? ஏன்னா நீங்க 2 பேர் பாதி நேரம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கிறதுனால ஏதோ பாஸ் அண்ட் சபார்டினேட் பேசுற மாதிரி இருக்குடா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுற மாதிரியே இல்லையடா. ஏய், தமிழ்ல பேசினா ஒரு அந்யோன்யம் வரும் இல்லடா. Hey, முகுந்த், sorry, it's got a bit late. சுத்தம். அப்பா உங்க லஞ்ச்? டேபிள் வச்சியாமா? நான் பாத்துக்கிறேன். சாரிப்பா, நேத்து நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டா, அதனால காலையில எழுந்துக்க முடியல. ஃப்ரிட்ஜ்ல நேத்துக்கு வச்ச சாம்பார் இருக்கு, நீங்க ரைஸ் மட்டும் வெச்சுக்கோங்க. போயிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நாஸ்டம் கேச்ச யோகர்ட். ஓகே பாப்பா? நீ கிளம்புமா, அவன் ஏற்கனவே லேட்டுன்னு சொல்லியிருக்கான், நீ கிளம்புதாப்பா. சாரிப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அனு, ஒரு நாள் ஈவினிங் என் ஒய்ஃப் டிஃபன் பண்ணலன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வரும், திட்டு வேணும். God punishes. நாளைத்த சமையலுக்கு கரிகா வைக்க வேண்டிய ஃப்ரிட்ஜ்ல நேத்திட்ட சாம்பார் வச்சிருக்கோம் பாத்தியா? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிகிரேடேஷன். போ. ஏன் கோபப்படுத்தீங்க? ஏய், நான் ஒன்னும் கோபப்படுத்தலாம் இல்லடா, யதார்த்தமா உண்மையை சொன்னேன், அது அவளுக்கு உரைச்சிருக்கு. அந்த கோவத்தை கார் கதவுல காமிச்சிட்டு போறான். ஏடா, இத சொல்றதுக்கு தான் நீ வந்தியாப்ப? இல்ல, அவ ஹேண்ட்பேக் வச்சுட்டு போயிட்டா, எடுத்துட்டு போவாங்க. ஏடா, அவ கையில இருந்ததே அது ஒண்ணுதான்டா. ஏய் முகுந்த், உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாஸ் அண்ட் சபார்டினேட் மாதிரி இருக்குன்னு யார் பாஸ் நீயா புரிஞ்சுன பத்தியா? டேய், உனக்கு புரியற லாங்குவேஜ்லயே சொல்றேன்டா, between husband and wife there should not be any first among equals. இதை வச்சுக்கோங்க. So can you please come little late, maybe around 8 o'clock, Abrina? Hey, the Deputy Commissioner, Mr. Ranjit Bose. இப்படி நானும் ராத்திரி ஹால் உட்கார்ந்து இப்படி நடு ராத்திரி ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
நீ போன் பேசி முடி, நான் அப்புறம் வரேன்னு அர்த்தம். காயத்ரிக்கு ஏதோ ப்ராப்ளம். இட்ஸ் பிரிட்டி அர்ஜென்ட். நேத்துக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஆன் சைட் கால் வந்தது. நான் அதை பேசினேன். அதுக்கு அப்படி ருத்ரா அண்ணன் ஆபீஸ வீட்டுக்கு கொண்டு வராதேன்னு சொன்னேன். திஸ் இஸ் பர்சனல். ரீசன். நீ ஏதாவது பண்ணா ரீசன், நான் ஏதாவது பண்ணா அது தப்பு. இது ராத்திரி 3 மணி வரைக்கும் போன் பேச வேண்டியது, காத்தால லேட்டா எழுந்துக்க வேண்டியது. அப்புறம் யாரு சமைப்பா? பாதி நாள் அப்பா தான் சமைக்கிறா, தெரியுமா உனக்கு? ஏன் ஏன் ஒரு நாள் நீ எழுந்து சமைக்கிறது? குக்கிங் என்ன ஃபெமினின் டர்மா? இல்ல நாங்க தான் சமைக்கணும் எங்கயாவது எழுதி வச்சிருக்கா? ஏய் இங்க பாரு, இது பார்லிமெண்ட் இல்ல வீடு. சோ பீ பிராக்டிகல். ஓகே ஐ அம். முகுந்த், நீ ஆபீஸ்க்கு போற, நானும் போறேன். யூ earn, I also earn. நான் பண்றத நீயும் பண்ணு. ஏய் சும்மா இப்ப கேர்ள்ஸ்க்கு சில டியூட்டிஸ் இருக்கு, சரியா? எங்க இருக்கு? வேதத்திலயா இல்ல சாஸ்திரத்திலயா? எல்லாம் நீங்களா கொண்டு வந்தது. By practice. We want to break the rules. But breaking the rules will only lead to chaos. போடா, ஒன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான். ஏன்னா முகுந்த் உங்க அம்மா அப்படியே வளர்த்துட்டாங்க. கைய நீட்டினா துண்டு, கால நீட்டினா சாக்ஸ், தட்டை நீட்டினா சாப்பாடு, பிரஷ் நீட்டினா டூத் பேஸ்ட். கழுத்தை நீட்டினவ கிட்ட நீ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஏய் போடி, எனக்கு வேணாம். ஏய் அப்பாடா. சாரிப்பா. அப்பா, அம்மா பண்ணது தப்பா? உன்னை பெத்ததா? ஏய் எனக்கு தலை வலிக்குதுமா, ப்ளீஸ். வலிக்கும் வலிக்கும். என் விஷயம்னா உனக்கு எப்பவும் அப்படித்தான் இருக்கும். ஏய் அனு, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். Why should I? Why should I? But I understood you. எவ்வளவு தடவை போன் பண்ண, மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏய் நான் மீட்டிங்ல இருந்தேன். Full day, full day. ஒரு ரிப்ளை, ஒரு ரிட்டர்ன் கால், ஒரு மொண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏய் நம்ம வேணா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய். ஹலோ, நாங்க என்ன பிச்சைக்கார குடும்பமா? Just get lost. தேங்க்ஸ்ப்பா. என்னடா தேங்க்ஸ்? தினம் ராத்திரி ஆனா இப்படி சண்டை போறீங்களே, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு சொல்றான், சார் ஜன்னலை கொஞ்சம் பெருசா தரங்க, சண்டை காதுல ஓயலன்றான். என் பாடக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். தினம் ராத்திரி என் தூக்கமும் இங்க சேர்ந்து கிடறதுக்கு தான். சரி அம்மா, என்னத்த மறந்து தொலைச்சேன் இன்னைக்கு? இன்னைக்கு அவ அப்பாக்கு பர்த்டேப்பா, விஷ் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு ஒரு தான் பர்த்டேக்கு பொக்கே ஷாட் எல்லாம் வாங்கி கொடுத்து டின்னர் கூட்டிட்டு போனியே, அதையும் சேர்த்து சொல்லு. என்னடா நான் உள்ளே போயிட்டான்? என்னடா சரி இரு, ஒண்ணு கவலைப்படாது, நான் ஒரு மாதிரி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இரு அனு, நீ ஒன்னும் வித்தியாசமா எடுத்துக்காதுப்பா. அவன் வேலை பலு, அதனாலதான் மறந்துருப்பான். நம்ம ஒண்ணு பண்ணலாம், உங்க அப்பாவோட நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு போய் இதை காம்பன்சேட் பண்ணிடலாம், சரியா? எங்க அப்பாவோட நட்சத்திரம் என்ன நான் முன்னாடியே சொல்லிருக்கேன். அதுவாது ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. அப்பா நீ என்ன எனக்கு தண்ணி கொடுக்க வந்தியா, அவகிட்ட போட்டு கொடுக்க வந்தியா? இப்போ வருவா, நீ பேசி சமாளி, நான் ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நான் தான் தண்ணி குடிக்கணும் போல. எங்கப்பா முகுந்த்? நட்சத்திரம் பார்க்க போயிருக்கான். அவர் பண்றதெல்லாம் கரெக்டா? எது கரெக்டா? இல்ல நிறைய தப்பு பண்றான், அதுல எதுன்னு கேட்க. லவ் பண்ணும்போது அவர் இப்படி இல்லப்பா. இருக்கலாம், இல்ல அப்ப உனக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருந்தாரு. உங்க அப்பா பிறந்த நாளா அவன் மறந்துருக்கான்.
அதனால irresponsible அப்படின்றியா? என்ன லைஃப் பா இது? வீக்கெண்ட்னா ஒரு அவுட்டிங் இல்ல, ஃபோன் பண்றது இல்ல, மெசேஜ் அனுப்புறது இல்ல, லஞ்ச் சாப்பிட்டியான்னு கூட கேக்குறது இல்ல. எப்ப பாரு சிடு. He was not like this when I loved him. Exactly. Now you have stopped loving him. அதனால தான் அவன் சிடுசிடுன்னு உனக்கு தெரிகிறான். அனு, love should start with marriage. எனக்கு என்னவோ அது உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜோட ஸ்டாப் ஆயிடுத்தோ அப்படின்னு பயமா இருக்குமா? இந்த பாருமா, எதையுமே என்ஜாய் பண்ணும்போது பாரம் தெரியாது. ஆனா என்ஜாய் பண்ணலைன்னா இறகு கூட பாரமாக்காம நீ அவன்கிட்ட நீட்ன கையில எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அம்மா கெடுத்துட்டா அப்படின்னு சொன்னியா? அது அப்படி இல்லம்மா. அந்த அம்மா அவங்க அம்மாவுக்கு அது அவ்வளவு பிளஷரை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. காத்தால அவன் ஏந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் she want to preserve him. அதனால அவ அப்படி பண்ணினான். அத பத்தி கமெண்ட் அடிக்கிற அருகதை கூட நமக்கெல்லாம் இல்லம்மா. Stop commenting about mothers. I'm sorry pa. I'm sorry to hurt you. ஆனா அதையே என்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படிப்பா? இந்த பாருமா, அவன் உன்னை ஒரு ரெண்டாவது அம்மாவா தாமா பார்க்கறான். அம்மா கிட்ட நமக்கு கிடைச்ச அதே சந்தோஷங்கள் இவகிட்டையும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறான். அதுல என்ன தப்பு? See, when you want mother's care, mother's treatment, be ready to give mother's love. போங்கப்பா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட தான் அட்வைஸ் பண்றீங்க. இந்த பாருமா, அவன் பண்ற தப்பெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ இதுக்கு மேல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? அப்படியே இப்ப இவ்வளவு நாள் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லு. முக்குன் உன்ன மாதிரி எல்லாம் வெள்ள கூட்டிட்டு போறது இல்ல. லஞ்ச், டின்னர், மூவி எங்கேயோ. பெட்ரூம்ல கூட போன் பேசிட்டே இருக்க. அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது நான் போன் பண்ணா எடுக்கவே இல்லை இப்போலாம். ஆனா திருப்பி இப்போ போன் பண்ணி பார்த்தா வெயிட்டிங் கால்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கரெக்ட்டா? இதுதான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அட்ஜஸ்ட்மெண்டா? கொஞ்சம் மெதுவா பேசுங்கப்பா, உங்க சண்டை காது அரைக்குது. ஹாய், அப்ப இந்த ரூம்ல என் நிலைமை யோசனை பண்ணி பாருங்க தினம். சாரி, ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஆடிட் கமிட்டி மீட்டிங் இருந்தது, அதான். நீ டிவி பார்த்துட்டு நான் உள்ள போறேன். படம் எப்படி இருந்தது முக்குன்? படமா? என்ன சொல்ற? நடிக்காத. அதான் உன் தலைவர் ரஜினி படம். வழக்கமா நீயும் நானும் தான் போவோம். அதனால மொபைல்ல டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே சேவ் திஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் கிரியோட போயிருக்கேன். ஆனா பழக்க தோஷத்துல அந்த மெசேஜை எனக்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓ மை காட். ஃபார்வர்ட் பண்ணது கூட தெரியாம ஈவினிங் எனக்கே ஃபோன் பண்ணி, அனு டார்லிங், இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஆடிட் கமிட்டி மீட்டிங் இருக்கு, வரதுக்கு லேட் ஆயிடும்னு சொன்ன தெரியுமா? எங்க மூவி தியேட்டர்ல இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுவேனோன்னு உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆடிட் கமிட்டி மீட்டிங், ஸ்விட்சிங் ஆஃப் மை மொபைல், மிஸ் யூ டால எனக்கே மெசேஜ் அனுப்புறேன். குட் நைட். ஏ முக்குன், இல்லடா விபூதி எடுத்துக்கோ. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இன்னில இருந்து டைமே சரியில்லடா. கல்யாணத்துல இருந்தேப்பா. ஏய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா. என்னப்பா? நேத்திக்கு உனக்கு ராசி பலன்ல பொய்ன்னு போட்டிருந்தாடா. அப்பா, அத நேத்து காத்தாலே சொல்லிருக்கலாம்ல. அனுவை கூப்பிட கொஞ்சம் பயமா இருக்கு, நீ வேணா கூப்பிடு ப்ளீஸ். முக்குந்து சார்பா யாராவது வந்து பேசினா வாயை தச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம
என்னோட கடக ராசிக்கு இன்னைக்கு அமைதின்னு போட்டிருக்கு. அதனால அப்பா அனுபவம் கடகராசி, அப்ப அவளுக்கு அமைதி. அப்பா போடா மடையா. இந்த பாரு, நான் வெறும் கடகம், அவ கடகி. பேர் தெரியுமா? அப்படி கொட்டிடுவா. சினிமாக்களை வேண்டாம் போய் சொல்லுவீங்க. போடா. உண்மையை சொன்னா மட்டும் என்ன ஒத்துக்கவா போறா? எப்படியும் சண்டைங்கிறது கன்ஃபர்ம்டு. இதுல என்ன பண்ண? போடா, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எடுத்து வந்துருங்க. வர அப்பா ஆபீஸ்க்கு இன்னைக்கு நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஆனா என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையே. அப்பா ஈவினிங் வரும்போது வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வெள்ளப்பொடி வேணும் அனு, ப்ளீஸ். ஐம் சாரி அனு, ப்ளீஸ் ஐம் சாரி அனு. ஏப்பா நான் பண்ணினா தப்பு, ஆனா இதுவே உங்க சன் பண்ணினா? இந்த பாருமா, தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். ஆனா என் சன்னா அவன் இந்த தப்பு பண்ணல. பாரு அனு, தப்பு எல்லாம் என்னாலதான். ரியலி சாரி ஃபார் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம், ப்ளீஸ். ஒரு ஐடியா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன், நீயும் லீவ் போட்டுரு. நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போகலாம், ஜாலியா ஒரு அவுட்டிங். ரொம்ப நாள் ஆச்சு அனு, ப்ளீஸ் அனு. அனு கம் ஆன் யா. உன் ஃபேவரட் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க போய் வாட் டு யூ சே, then we'll go out. அனு நான் சொல்லல அமைதி இதான். அனு கம் ஆன். ஏடா நான் வேணா உள்ள போயிருந்தா நீ எப்படி அப்பாவையும் கூட்டிட்டு போலாம். இதெல்லாம் வலிக்குதுமா எனக்கு. அனு அப்பாவா? என்ன சொல்ற நீ? என்னடா நீ பிறந்த நாள் வந்துமா அவ அப்பாவை கூட்டிட்டு போய் சொக்கா பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. என்ன வெளியில கூட கொடுக்க மாட்டேங்க நீ? இல்லப்பா. ஆமா அப்பாவும் தான். ஐ லவ் ஹிம். வேண்டாம், அப்புறம் நேர சண்டை தான் வரும். அதனால இந்த லவ்வே வேண்டாம், சண்டையில முடியுது. லைக்னு வச்சுக்கலாம். ஐ லைக் ஹிம்னு சொல்லு. அப்பா ஐ லைக் யூ, லவ் யூ. நீங்க இவனுக்கு மட்டும் அப்பா இல்லப்பா, எனக்கும் தான். முகுந்த் நீ வரலைன்னா சொல்லு, நானும் அப்பா போயிட்டு வந்துடுறேன். எக்ஸலன்ட். நீ போய் சமைச்சு வைடா. என்ன? சரி அப்பா, சரி நீயும் வா, கார்ல போய் உட்காரு. சரி அப்பா. பேக் சீட். சரிடா. அனு come on yaar, shall we please? உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போனதே உங்க சன் எப்படி பிஹேவ் பண்றாருன்னு உங்ககிட்டயே காமிக்குதான். Now you understand? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்தது, பேசினேன். அதுக்கு என்னமோ என்ன திட்டுறா. ஆனா இவ போன் வந்தா மட்டும் பேசுவாளோ? நான் ஒன்னும் போன் வந்தா உன்ன மாதிரி 1/2 மணி நேரம் பேசுறது இல்ல. ஆமா 1/2 மணி நேரம் பேசுறப்பா. 47 நிமிஷம் பேசிருக்கா அவ சிஸ்டரோட. ஏதோ கல்யாணம், புடவை, நகன்னு கார்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் போன் தான். முகுந்த் that is personal. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே. சரி அது முடிஞ்சுதா? ஹோட்டலுக்கு போனோம்ல, அங்க ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அங்கேயும் ஒரு சண்டை தான். இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போகும்போது அனு ஐ நோ வாட் யூ லைக் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீ தானே ஆர்டர் பண்ணுவ. இப்போ என்ன மறந்து போச்சா? இல்லனா வெறுத்து போயிட்டேனா? ஏய் இங்க பாரு, சும்மா நான்சென்ஸ் மாதிரி வேர்ட்ஸ். சரி ஹோட்டலுக்கு அப்புறம் வெளியில போயிருக்கோமே ரொம்ப நாள் கழிச்சு, ஏதாவது போய் ஆசையா வாங்கி தரலான்னு கடைக்கு போனா அங்கேயும் ஒரு சண்டை தான்ப்பா. Don't you know I like baby things? என்னோட போன பர்த்டேக்கு பிங்க் டாப், பிங்க் வாட்ச், பிங்க் இயரிங்ஸ் எல்லாம் நீ தானே வாங்கி கொடுத்த. தேடி போய் வாங்கி இப்போ கடைக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணும்? எனக்கு ஏதாவது வேணும்னா நானே வாங்கிப்பேன். Why you? பிங்க் இந்த கலரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. வரும் என்ன பார்த்தா கூட தான் அவனுக்கு எரிச்சலா வரும். இதுக்கு நான் ஆபீஸே போயிருப்பேன்ல. ஓடி ஏய் அப்பா இருக்காளே.
ஏண்டா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது இவ்வளவு கஷ்டமாவாடா இருக்கும்? கார்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் தாவஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இந்த பாரு, உங்க 2 பேரோட ஒரு நாள் நான் வெளில வந்ததுல 2 விஷயம் தெரிஞ்சுனேன்டா. How silly you people are living and how great we live. எம்எல்ஏ ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்றியா? தப்பு இருக்கணும். அனுஷா பேசுறதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பால் சோப் கொடுத்துருக்கும் வேண்டாம், இப்ப இப்படி மொத்தமா என்னப்பா சொல்ற? கிடைச்சே என்னடா இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்குள்ள? கேட்டா ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு வேற சொல்றீங்க. அந்த டேர்ம் மாத்திரா. டோன்ட் சே we loved each other, just say we got attracted to each other. டேய் புக்கு, லவ் பண்ணா அது மாறாதா, அட்ராக்ட் ஆனாதான்டா போர் அடிச்சு போயிடும். அப்பா நான் எந்த தப்பு பண்ணலப்பா. I truly love her. நோ டவுட். பட் ஆனா அதை நீ கண்டினியூ பண்றடா. டேய் முகுந்த், பொதுவாகவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், men are always challenge mongers தான். எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு துடிச்சுட்டே இருக்கும். நீ அவளை லவ் பண்ண, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, வின் ஓவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்க. அவளை லைஃப் பார்ட்னரா அடையணும் அப்படின்றதுக்காக ஏன் முன்னாடியே நடிக்க வச்சடா நீ. அவளுக்கு அப்ப தெரியல உன் போய் அங்கேயே ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவள் என்னவள் அப்படின்ற ஒரு ஃபீலிங். யுவர் சேலஞ்ச் இஸ் ஓவர். அதனால யூ வென்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் சேலஞ்ச். ப்ராபப்ளி பிசினஸ் இல்ல உன்னோட ப்ரமோஷன் அந்த மாதிரி போயிட்ட. ஆனா கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் அட்டென்ஷன் சீக்கர்ஸ். தினம் 2 வாட்டி பேசணும், 4 வாட்டி மெசேஜ் அனுப்பணும், வெளியில கூட்டின்னு போகணும், தனக்காக அப்படின்னு இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்கடா. ஹேட் லஞ்ச் அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு, he cares for me அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதை இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி பாடா காமிச்சு. இதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சுதான் அவ சாப்பிட போறாளா அப்படின்னு இக்னோர் பண்ணிருக்க. பட் ஃபார் ஹர் it is loss of attention which leads to insecurity, in turn changes her behavioral pattern. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பால் சோப் கொடுத்தது தப்புன்னா அதை கண்டினியூ பண்ணாது கிரைம். இப்ப சொல்லு உன் பேர்ல தப்பு இல்லை அப்படின்னு. எப்ப அவங்க அப்பா கையிலேருந்து அவ கையை பிடிச்சு நீ வாங்கிந்தியோ அப்பவே யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். போடா. ராமதேஷு, பொழுது வெடிஞ்சு பொழுது போனா இவங்க சண்டை என்னால தாங்கவே முடியல. சரி போடுற சண்டைய ஏதாவது பெரிய விஷயத்துக்கு நன்னா போட்டா அப்படின்னா சரி உட்கார்ந்து வேடிக்கையாவது பார்க்கலாம்னா இவங்க சண்டை போடுற விஷயம் எல்லாம் ரொம்ப சில்லி மேட்டரா இருக்காங்க. பாரு, இப்படிதான் போன வாரம் ஒரு நாள் 2 பேரும் ரிசப்ஷனுக்கு போனோம். காத்தால ரிசப்ஷனுக்கு கிளம்பும் போதே அவ அனு என்ன பண்ணா, அவங்கிட்ட இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. அவ பாவண்டா சாயங்காலம் ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு பாண்டி பஜார்ல போய் ஆரஞ்சு கலர்லயே இந்த ஸ்லிப்பரு, காதுக்கு போட்டுக்கிறது, கைக்கு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல வந்து நிக்கிறா. நம்ம பையன் முகுந்து ஆரஞ்சு சட்டையை துவைக்க போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன. ஓன்னு 2 பேருக்கும் ஒரே சண்டை. அப்படின்னா நான் ரிசப்ஷனுக்கே வரல அப்படின்னு அவ பாட்டு கோச்சின்னு உள்ள போயிட்டான். இவன் என்னடாடா அப்படின்னா நீ என்ன பண்ணு, நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு வெளியில போயிட்டாண்டா. இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன நீ, இவங்க 2 பேரும் ரிசப்ஷனுக்கு கூட்டின்னு போவாங்க அப்படின்னு நான் வேற சமைக்கல. சமைக்கலையா? என்ன சொல்றேன்? சமையல்லாம் வேற நீங்களா? டெய்லிலாம் இல்ல, வாரத்துல 5 நாள். 5 நாளா? மிச்ச 2 நாள் ஹோட்டல். ஹோட்டல்லாமா? இப்ப இந்த சனி ஞாயிறு ஆனா இந்த ஹோட்டல்லாம் ஏன் இப்படி கியூ கட்டி நின்று சாப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நமக்கு தான் ஹோட்டலுக்கு போறது லக்ஸரி, இவாளுக்கு அது நெசசிட்டின்னு ஆயிடுற.
இப்படி புலம்பணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏன்னா நீ தானே ஐடியா எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச, நீயும் கொஞ்சம் அனுபவி. அதுக்குதான் ஏண்டா ராமசேஷு, இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் பண்ணிட முடியுமா? பைத்தியக்காரத்தனமா 2 பேர் சண்டை போட்டு இருக்கா, இழுத்து வச்சு 4 அறையாம என்ன பரிகாரம் வேண்டியிருக்கு? பரிகாரம் சில சமயம் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கோம் நாங்கெல்லாம். புத்தி போன பித்தத்துக்கு தின்னா என்ன தின்னலனா என்னடா அது முக்குன் கார் சத்தம் மாதிரி இருக்கே, அவங்க இந்த நேரத்துல? அவனா ஹாய்ப்பா. ஏய் முக்குன் வாடா, என்னடா மத்தியானமே வந்துட்டேன். ஏய் மாமா. மாமா நமஸ்காரம். அப்பா ஆபீஸ்க்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டேன்ப்பா. டெய்லி நைட் நடக்கிற சண்டேல சரியா தூக்கமே இல்ல. அப்பா ஆபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். அப்பா முக்கியமான விஷயம், இதை நான் அனுஷா கிட்ட சொல்லல. சொன்னா ஏதாவது பெருசா பிளான் போடுவான், இங்க போலாம் அங்க போலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. அதனால நான் ஏதோ அவகிட்ட சொல்லிடல. அவன் ஏதாவது உனக்கு கேட்டானா உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கும். சரியா? நான் உள்ள போறேன். என்னப்பா இன்னும் இத பொய் சொல்றதெல்லாம் உடலையா? அது ஒரு பெரிய ஸ்டோரி, உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாமா. ஏண்டா ஒரு ராத்திரி பூரா என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துன்னு உனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்றேன்டா, எல்லாம் வேஸ்டா? போய் படுத்து தூங்கு போ. ஏய் அனு, நான் ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் மேனேஜரோட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் ஓகே முகுந்த். இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ பாம்ப் ஸ்கேர், அதான் ஹாஃப் டே லீவ். இதோ இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டே இதுக்குதான் இந்த பொய் இதெல்லாம் வேண்டாம். போ, அவளை சமாளி. போ போடா. என்ன அனு நீ பொட்டில அடுத்து? அனு கம் ஆன். ஷட் அப் முகுந்த், ஜஸ்ட் ஷட் அப். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எவ்வளவு பொய். அனு இங்க பாரு, கம் ஆன் லெட் மீ எக்ஸ்பிளைன். அனு ப்ளீஸ் வெயிட். அனு பாத்தியாடா, நான் வேற ஒண்ணு யோசிக்கிறேன். என்னடா? ஆபீஸ்ல இருந்து கடகடன்னு வந்த பொண்ணு உள்ள போய் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள பொட்டியை கட்டின்னு போயிட முடியும் நான் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? The box was already packed. இன்னைக்கு ரீசன் கிடைச்சது, எடுத்துன்னு கிளம்பிட்டான். May I at least sit? தாராளமா. I got it. Am I disturbing you? No. Just 1 minute, huh? Something very urgent and important, okay? Hello? நான் தான் பேசுறேன். I got it. நான் ஜெயிச்சுட்டேன். பெட்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ரஜினிகாந்த் ஆக்சுவலா 3 படத்துல டாக்டரா ஆக்ட் பண்ணியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் சந்திரமுகி 2 பழைய படம், 1000 ஜென்மங்கள், குறிஞ்சி மலர், அதையும் has acted as doctor. Okay, my dear husband, இப்ப நீங்க பெட்ல தோத்து போயிட்டதுனால நாளைக்கு கான்ஃபரன்ஸ் வென்யூல நீங்க தான் என்ன ட்ராப் பண்றீங்க. ஓகே? A beautiful lady client is waiting. I'll talk to you later. Bye. மேடம், இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்லையே, this is very common, very usual. அவர் என்ன விட பெரிய ரஜினி ஃபேனா? Okay, to profession now. You must be Mrs. Anusha Mukund, right? No, I want to be just Anusha. I want a divorce. வாசல்ல பொட்டி கடை இருந்தது, கேட்டு பாத்தியா? மேடம், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். விசாரிச்சதுல மிஸ்ஸஸ் மாதங்கி நாராயணன் இஸ் வெரி குட் இன் ஃபேமிலி கோர்ட்னு சொன்னாங்க. அதனாலதான். ஐயரண்ணி பத்தியா?
டைவர்ஸ் கொடுக்குற இடத்துக்கு பேரு ஃபேமிலி கோர்ட். என்ன எப்படி தெரியும்? என்னோட கொலீக் ஒருத்திக்கு நீங்க தான் டைவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. ரமான்னு. ஒரு நாளைக்கு 5 டைவர்ஸ் கேஸ், அதுல பாதி ரமா. ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். என்ன ப்ராப்ளம்? இந்த ரமா புருஷன் இருக்கான்ல, அவன் தினம் குடிச்சிட்டு வந்து. அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ரமாவோட ப்ராப்ளம் சொன்னேன். ஓகே, முதல்ல உனக்கு உன் புருஷன் முகுந்தோட என்ன ப்ராப்ளம்னு பேசலாமா? ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளம். வரதட்சணை கொடுமையா? எனி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்? மேடம், முகுந்த் ஒன்னும் ரமா ஹஸ்பண்ட் மாதிரி இல்ல, ராமர். அப்போ நீ சீத்தையா இல்லையோ? ஏமாத்திட்டாரா? நான் தான் ஏமாந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? போய் சொல்றான் மேடம். வக்கீலா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அப்புறம் என்ன, எல்லாம் சாதாரணமா போய் சொல்லுவாங்க, ஒயிட் லைஸ். ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதை மறைச்சு உங்ககிட்ட பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி. ஐயோ மேடம், உங்க வக்கீல் மூளையை கொஞ்சம் மூளையில வைங்க. சரி, என்ன பொய் சொன்னார்? வீட்ல இருந்துட்டே ஆபீஸ்ல இருக்கேன்னு. அனு, are you sure you want to consult only a lawyer? மேடம், நான் ஒன்னும் லூஸ் இல்ல. போய் சொல்றான் மேடம், வீட்ல இருந்துட்டே ஆபீஸ்ல இருக்கேன்னு. ஆபீஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட சினிமாக்கு போயிருக்கான். அவன் ஆபீஸ்ல இருக்கும்போது நான் போன் பண்ணா எடுக்கிறதே இல்ல. மறுபடியும் போன் பண்ணா வேற யாரோடய பேசிட்டு இருக்கான். டைவர்ஸ்க்கு ரீசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. உங்களுக்கு கிண்டலா தான் மேடம் இருக்கும். ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஷூஸ்ல இருந்து பார்த்தாதான் இதோட வலியே புரியும். ஒருத்தங்களோட லைஃப்ல நம்ம இம்பார்ட்டன்ட்டே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல நம்ம ஏன் இருக்கணும்? எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு பாதி சொல்றது இல்ல, மீதி பாதி போய். then why? அல்லா, 1 minute. Something very urgent and important. ஹலோ, நான் தான் பேசுறேன். மணி 11 ஆயிடுச்சு. ஓ, சுகர் பில் நீங்களே போட்டுட்டல. ஓகே ஓகே. ஆனா நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சுகர் பில்ல உங்க பாக்கெட்ல வைக்க மறந்து போயிட்டேன் காத்தாலன்னு சொல்றதுக்கு தான். நான் சத்தத்தையே காணோம். பாத்து பில் நினைச்சுட்டு ஏதோ காயினை முழுங்கி தொலைச்சிருக்க போறேன். இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க என்னைக்குமே பில்ஸ் போட்டுக்கிறது கிடையாது. இந்த பாரு, இந்த பொய் அப்படிங்கிறது உன்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இட்ஸ் யூனிவர்சல். whatever may be the age, husbands are husbands. ஆனா உங்க ஹஸ்பண்ட் நீங்க இப்ப போன் பண்ணப்போ போன் எடுத்தாருல்ல, முகுந்த் எடுக்க கூட மாட்டான். இவருக்கு பழகப்படுது திட்டு வாங்கி வாங்கி. புதுசு. The difference between young skin and thick skin. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ம கேட்கும் போது முதல்ல எல்லாம் நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்புறம் கோவமா வந்துருக்குமே. அப்புறம் பின்னாடி போக போக சலிப்பு வந்துடும். அப்புறம் after one stage we also start enjoying such lives, you know. என்னால இந்த ஔவையார் மாதிரிலாம் வாழ முடியாது. ஔவையாருக்கு கல்யாணமே சரி. முகுந்த இந்த டைவர்ஸுக்கு ஓகே சொல்லியாச்சா? இங்க வரதுக்கு முன்னாடி going to meet the lawyer SMS அனுப்பிச்சேன். அதுக்கு அவன் all the best அப்படின்னு ரிப்ளை பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? all the best உனக்கு அர்த்தம் தெரியாதா? மேடம், ஓகே என்ன அர்த்தம்? இந்த மாதிரி SMS அனுப்புறதுக்கு பதிலா நீ நேர்ல போய் அவனை மீட் பண்ணிருந்தீன்னா இப்ப நீயும் நானும் இப்ப மீட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சின்னதான் மெசேஜ் அனுப்ப கொடுத்த சாதனத்துல வாழ்க்கையே டிசைட் பண்றேன். 10 நாள் ஆச்சு மேடம் நான் பொட்டியை தூக்கிட்டு வந்து. ஒரு நாள் கூட போன்லயோ நேர்லயோ ஒரு சாரி. அவ்வளோ அலட்சியம். அவளா வரட்டும்னு
நானா தப்பு பண்ணினேன்? இதுல இருந்து என்ன தெரியுது? He is happy without me. அதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாவே இருந்துக்கட்டும். No madam, I want to stand on my own legs. வந்து 2 seconds நிக்க முடியல, நான் சிட்டுன்னு கேட்டேன். இப்போ யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். ஏன் அனு இப்போ முக்குந்து வந்து உங்ககிட்ட சாரி கேட்டா? அதுக்கெல்லாம் டைம் முடிஞ்சு போச்சு மேடம். 10 நாள் வெயிட் பண்ணியாச்சு. Now I'm stubborn. அனு, men are not like us. அவங்களுக்கு சில விஷயம் மூளைக்கு லேட்டா தான் எட்டும். You know what? 10 நாள் வரைக்கும் எட்டலைனா அந்த மூளையே இல்லைன்னு தான் அர்த்தம். உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, நான் வேற லாயர் பாத்துக்கிறேன். இல்ல அனு, நான் உன்னை வெறும் கிளையண்டா மட்டும் பார்க்கல. அதுதான் என் டாக்டருக்கும் உன் வயசு தான். இந்த பாரு, ஃபேமிலி கோர்ட்ல எல்லாம் நான் இல்லை, எந்த லாயருமே வேண்டாம். டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னா கேட்ட உடனே தூக்கி கொடுத்துட போறாங்க. That's not the point. Anu, would you like to take a little time? No. Why don't you reconsider? No. Just a few more days. I've decided. No. Okay. பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன், அமுச்சு பார்க்கலாம். அவங்ககிட்ட ஏதாவது நல்ல ரியாக்ஷன் வந்திருந்தா, பாசிட்டிவா இருந்தா நைஸ். சம்திங் வெரி அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ, இன்னைக்கா? நோ 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 ப்ராப்ளம். நான் ஒர்க் முடிஞ்ச உடனே ஓலா இல்லை அந்த மாதிரி எடுத்துன்னு நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஓகே ஓகே, பாய். என் ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸில் ஆடிட் கமிட்டி மீட்டிங்கா, ராத்திரி வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணுறேன். என்னம்மா? ஒன்றும் இல்லை மேடம், ஹஸ்பண்ட் ஆர் ஹஸ்பண்ட். You must be Mr. Ramaseshu. உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கேன்? ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்த்துட்டு போலாம் தான். ஐயோ, ஏதாவது மந்திரத்தை மாற்றி சொல்லி மாட்டின்ட்டேளா? சொல்லுங்க, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அப்படியே நாங்கெல்லாம் மாத்தி சொன்னாலும் யாருக்கும் தெரியாது தெரியுமா? இவங்க சொன்னா கரெக்டா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில அப்படியே போயிடுறாங்க. வெரி ட்ரூ. ஜனங்கள் எல்லாம் கடவுளை விட உங்களை தான் நம்புறாங்க. கடவுளை தான் நம்புறாங்க. ஆனா நாங்க இன்னமும் கடவுளோட ஏஜென்ட் மாதிரி அவங்களா பாக்குறாங்க. ஏதோ இவங்க கஷ்டத்தெல்லாம் நாங்க சமஸ்கிருதத்துல கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி அவங்களுக்கா ஒரு நினைப்பு. கடவுளுக்கு என்ன சமஸ்கிருதம் மாத்திரமா தெரியும் அப்படின்னு கத்த தோணுது. சரி, இத உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதே, அது எதுக்கு வீணா பண்ணுவானேன்னு தான். ஓகே, இந்த கேஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். தப்பா நினைச்சாதேங்கோ, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பலாமா கூடாதா? புரியவே இல்லை, ஒரே கன்ஃபியூஷன். இதுல என்னோட ஒப்பீனியனை வேணா என்னால சொல்ல முடியும். இதெல்லாம் வரிக்கு வரி நம்பிட்டு இருக்கான் பாருங்க அவன் மடே. இது என்ன ஒரு கைடன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க பாருங்க அவன் பரவாயில்ல. இதெல்லாம் என்ன, எல்லாம் சிவன் விட்ட வழி, பிரம்ம லிபின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் தான் மேதாவி. தேங்க்ஸ். ஒன்றும் புரியல, கன்ஃபியூஷன் கன்ஃபார்ம். சரி, ஓகே. என்ன கேஸ்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான், அது மூடணும், அது விஷயமா தான். ஓ, லிக்விடேஷன். பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேளா? எதுக்கு மேடம் பேப்பர்ஸ்லாம்? இன்றோடு இந்த கடை மூடப்பட்டதுன்னு வாசல்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டா போறாதா? நோ நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. போர்ட் மீட்டிங், அதில் ரெசல்யூஷன், அக்செப்டன்ஸ், அதுக்கப்புறம் பெர்மிஷன், சாங்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஏன் மேடம் அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க? எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? What has been brought into existence by law can be terminated only by the same law. அதாவது புரியுது. சட்டத்தினால ஏற்பட்ட ஒண்ணு சட்டத்தினால தான் எடுக்க முடியும் இல்லையா? அப்ப எங்க சம்பிரதாயத்தினால ஏற்பட்ட ஒண்ணுத்துல ஏன் சட்டம் குறுக்க வருது? புரியல?
கல்யாணம்ன்றது நாங்க சொல்ற மந்திரத்திலையும் நாங்க வளர்க்கிற அக்னிக்கு நடுவுலயும் நடக்கிற ஒரு விஷயம். அதுலயே சட்டம் குறுக்க வருது. ஓ, நீங்க முக்குந்து ஓடிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வெல்விஷர் நான். கரெக்ட். பட் ஒரு மேரேஜ் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுதோ அப்பவே இட் கம்ஸ் அண்டர் பர்வியூ ஆஃப் லா. லீகலைஸ் ஆயிடுறது இல்லையா? அப்படி பார்த்தேன்னா பர்த் கூட தான் ரெஜிஸ்டர், சூசைடு லீகலைஸ் தான். என்ன பொறுத்த மட்டும் டைவர்ஸும் ஒரு விதமான சூசைட் தான். உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. பட் the law should also give protection. that கல்யாணம்ங்கிற பேர்ல நடக்கிற atrocities, பொம்மநாட்டிகளுக்கு பண்ற கொடுமைகள் இதெல்லாம் accepted. extreme cases are different. இனிமே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியாது, வாழ்ந்தா அது யாரோ ஒருத்தருக்கு பாதகத்துல தான் முடியும் அப்படின்ற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த டைவர்ஸ் ஜஸ்டிஃபைட். ஆனா இந்த முக்குத் அனுஷா கேஸ்ல how far it is justified? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த மேட்டர்ல முக்குந்த் பேர்லயும் நிறைய தப்பு இருக்கு. இந்த 10-15 நாள்ல ஒரு தடவை அவன் அனுவை மீட் பண்ணவோ இல்ல பேசவோ செஞ்சிருந்தாக்கா நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவ்வளவு பிடிவாத ஈகோ. இப்போ அந்த ஈகோவையும் பிடிவாதத்தையும் நாம ப்ரொடெக்ட் பண்ண போறோமா இல்ல பிரேக் பண்ண போறோமா? நோ நோ நோ. எனக்கு அவங்களுடைய மேரேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஐ வாண்ட் டு சேவ் திஸ் மேரேஜ். தேங்க் யூ வெரி மச். நான் உங்கள்கிட்ட இந்த பேப்பர்ஸை கொடுத்துட்டு இதை ஃபைல் பண்ணிடாதீங்கோ, நான் அவன் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு வாட்டி பேசணும்னு சொல்லணும்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் பயந்துட்டே தான் கொஞ்சம் உள்ள வந்தேன். எங்க நீங்க விமன் ஃப்ரீடம் அப்படின்லாம் பேசிடுவீங்களோன்னு. I am a very active woman, all right, but not the so-called woman activist. மேடம், நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி கேஸ், டைவர்ஸ் கேஸ் இப்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. சாட்டர்டே சண்டேல கூட ஃபேமிலி கோர்ட் ஒர்க் பண்ணுது. எக்கச்சக்க கேசஸ்னு படிக்கிறேன். how far it is true? என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இனிமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற கேசஸ் கொஞ்சம் இருக்கதான் இருக்கு. பட் நிறைய மிச்சம் எல்லாமே ரொம்ப சில்ல விஷயத்துக்காக வந்திருக்கு. என்ன, ஃபாரின் கம்பெனில வேலை, ஃபாரின் ட்ரெஸ், ஃபாரின் பர்ஃப்யூம், ஃபாரின் வாட்ச், ஸோ ஃபாரின் தாட்ஸும். கல்யாணம் ஆன 10-15 நாளே டைவர்ஸ் வேணும்னு வந்து நிற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கெல்லாம் என்ன மேடம் காரணம்? ஃப்ரெஜைல் ரிலேஷன்ஷிப், தட்டினா உடையிற மாதிரி உறவுகள். உடனே 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 முடிவு எடுக்கணும். பிடிச்சிருந்தாலும் உடனே முடிவு, பிடிக்கலன்னாலும் உடனே முடிவு. ஆட்டிடியூட மாறி போயிடுது சார். நாமளே எடுத்துக்கோங்களேன். முதல்ல தரையில உட்காந்து சாப்பிட்டோம், அப்புறம் டேபிள் சேர், அப்புறம் நின்றுட்டு, அப்புறம் நடந்துட்டு, இப்போ கார்ல போயிட்டே சாப்பாடு. இன்ஸ்டன்ட், எல்லாம் இன்ஸ்டன்ட் தான். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் பெவரேஜஸ், இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, இப்போ இன்ஸ்டன்ட் லைஃபும் பூரமா போயிடுது சார். நம்மளே எடுத்துக்கோங்க. 5 நாள் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ 1 day. அதுக்கப்புறம் அதுவும் போய் 2020. இது இன்னும் எவ்வளவு நாளோ? எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டூ மச் எக்ஸ்பெக்டேஷன், அதனால டிசப்பாயின்மெண்ட். ஒரே வரியில சொல்லணும்னா, expectation ruins the life of today's youngsters. என்ன எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்து? என்னப்பா இங்க வர சொன்ன? அதாவது உனக்கு வழி தெரியும் அதனால வர சொல்லிட்டேன், அவளுக்கு வழி தெரியாது அதனால கூட்டினோம். டோன்ட் ஜோக். மாமா இல்ல தெரியும்டா, வரேன்னு சொல்லியிருக்கான், வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். எனக்கு டைம் இல்ல. ஏப்பா, ஏதாவது மார்க்கி ஷோவா? என்னால நிக்க முடியல. கில்ட்டி மைண்ட்.
துஷ்டால கண்டா தூர விலகி போன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது எதுக்குடா இவ்வளவு பக்கத்துல வந்து சொல்ற? ஏன்னா காதுல விழாத மாதிரி நடிப்பேன்ல, அதான். சரி, அது என்ன டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணும்போது அனுஷா முகுந்த் அப்படின்னு என் பேரையும் சேர்த்து சைன் பண்ணிருக்க? நான் ஃபர்ஸ்ட் என் பேரை சைன் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ சைன் பண்ணிருப்ப. சேர்த்து பார்த்ததான் அப்படி. அப்பா, அப்ப நீ ஏப்பா எனக்கு அப்படி படிச்சு சொன்ன? எனக்கு பார்த்தவொன்னா அப்படி தோணிட்டு அதனால சொல்லிட்டேன். இந்த மாதிரி இட்ஸ் ஆல் இன் தி வே யூ லுக் அட் திங்ஸ். ஓகே. ஆமா, அது என்ன உன் ஃப்ரெண்ட் கிரி கிட்ட அனு இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, அவளை மிஸ் பண்றேன்னு எல்லாம் சொன்னியா? நாளைல இருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்டே இல்ல. நான் வரேன். கரெக்டா சொன்னடா. சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன்னா அதே மாதிரி வந்துட்டேன். நீ பாத்துக்கோ. அப்பா போன என்ன முகுந்த், எங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, நீங்க தான் எப்படியாவது பேசி ஏதா ஐடியா கொடுத்து ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னு இதே வீட்டு வாசல்ல முன்னாடி நின்று கேட்டது ஞாபகம் இருக்கா? அது என்னடா அது? உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா என் வீடு, உனக்கு பிடிக்கலன்னா கோர்ட்டா? மாமா, அது எப்படி உங்களை பார்த்து இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன் மேல தப்பு இல்லைன்னு தோணிந்தா நீ என்ன தைரியமா வந்து பார்த்துருப்ப. எங்க தப்போ அப்படின்னு உனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங், அதான் என்ன அவாய்ட் பண்ணிட்டேன் இல்லையா? என்ன மிஸ்ஸஸ் அனுஷா முகுந்த், டைவர்ஸ் கேட்டேலாமே? டைவர்ஸ்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் மாமா. மனசளவுல we are separated. நான் அத ஃபார்மாலிட்டியா பார்க்கலமா, உன் கோபத்தோட ஒரு வெளிப்பாடா தான் பார்க்கறேன். Impatience is the problem of your generation. மாமா, ஒன்னா சேர்ந்து வாழலாம் தான் நினைச்சோம், ஆனா முடியல. அதான். அது எப்படி டைவர்ஸ் நீங்க ரெண்டு பேரே மாத்திரம் முடிவு பண்ண முடியும்? கல்யாணம்ன்றது ஏதோ உங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்திரம் நடந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது ஒரு யூனியன் ஆஃப் டூ ஃபேமிலிஸ், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன்மா. அதனால்தான் அவ்வளவு பேரை கூப்பிட்டு அவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உன் கல்யாணத்துக்கு விட்னஸ் அந்த அத்தனை பேரையும் நீ கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். முக்கியமா என்ன நீ கன்வின்ஸ் பண்ணமா? நான் வளர்த்த அக்னிக்கு நடுவுலையும் நான் சொன்ன மந்திரங்களுக்கு நடுவுலையும் நடந்த கல்யாணம், அது கன்வின்ஸ் பண்ணுவியா? I can do it. என்னடா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே மாமா. இத பாருமா, இதோ இந்த இடத்த ஒரு கோர்ட்டா பாரு, என்ன ஒரு ஜட்ஜா பாரு. இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போனாதான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். நீ இங்க என்ன கன்வின்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் என்ன சொன்னாலும் கேட்கறேன். அவன் சொல்லியிருக்கான், எப்பயுமே கேட்பான். நான் சொல்றேன், அவன் இப்பயே உனக்கு கிராண்ட் பண்ணுவான். என்ன பிரச்சனை உனக்கு? அவளுக்கு என்னால அவளோட முடியல மாமா. அவன் இல்லாம முடியலன்னு சொன்ன முடியாது அப்படின்னு சொன்ன முகுந்தா இப்ப இப்படி பேசுறது? மாமா, நிஜமாவே என்னால அவளோட முடியல. என்னோட ஸ்பேஸே போயிட்டு. ஐ ஃபீல் லைக் ஐம் கார்னர்ட். ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சா ஒரு மூச்சு முட்டுற ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆபீஸ்க்கு போனா நிம்மதியா வேலை பார்க்க முடியல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே முடியல மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே இருக்க சொல்லுங்களேன் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க போற எங்க வரன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு இல்ல, ஆனா அதுவே அதுக்கப்புறம் கேட்டா ஸ்பேஸ் போச்சு, மூச்சு முட்டுதா? மாமா, இவ எது சொல்றதா இருந்தாலும் உங்களை பார்த்தே சொல்லுங்க. என்ன பார்த்து சொன்னா எனக்கு வார்த்தையே. நான் என்னோட டிஃபென்ஸ் சொன்னேன், அது உனக்கு அஃபென்சிவா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் some things are different. அத புரிஞ்சுக்கணும். இங்க பாரு, சில விஷயத்தெல்லாம் ஒரு தடவை பண்ணா நல்லா இருக்கும், அதே வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணும்னா எப்படி? அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான் மாமா. போன்ல சண்டை, நேர்ல சண்டை, மெசேஜ் அனுப்பினாலும் சண்டை, மெசேஜ் அனுப்பலைனாலும் சண்டை. இவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கட்ட வரல் தேஞ்சு போனதான் மிச்சம். அகைன் சொல்லிருக்கலாமே. இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனா, அனு டார்லிங் ஐம் வெயிட்டிங் அப்படின்னு நீதானே அவ்வளவு மெசேஜ் அனுப்புவ. அது லவ் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம், அது கண்ணை மறைச்சிருக்கும். அதெல்லாம் போய் நீ. மாமா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஆனஸ்டி, மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் வேணும்.
எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்ற இவனோட என்னால வாழ முடியாது. ஏய் அனு, நான் உனக்கு கேட்கட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்பாவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சில உண்மைகளை நான் உங்ககிட்ட மறைச்சானோ, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை மேக்னிஃபை பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல. அதுக்காக கூட நீ பொய் சொன்னது கரெக்ட் ஆகிறது. தப்புதான், பொய் சொல்லிருக்க கூடாது. ஆனா அனு, நம்ம கிட்ட பொய் சொல்லாத அளவுக்கு நாமளும் நடந்துக்கணும். பொய் சொன்னதுனால பிரியணும்னு வச்சுக்கோயே, எந்த ரிலேஷன்ஷிப்பும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட நிக்காது தெரியுமா? அனு, நீ என்ன நினைக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் பொய்யே சொல்லியிருக்க மாட்டான். உன்னை பார்க்க வர்றதுக்காக அவன் ஆபீஸ்லயும் வீட்லயும் நிறைய பொய் சொல்லியிருப்பானே. அப்பெல்லாம் உனக்கு அது தெரிய வந்த போது நீ அவனை தடுத்தியா பொய் சொல்லாதேன்னு? அது என்னம்மா அது? உனக்காக பொய் சொல்லும் போது ரசிச்ச உங்ககிட்ட பொய் சொன்னா கோபம் வருது. சரி, வேலைய ஷேர் பண்ணிக்க சொன்னது தப்பா? மாமா மாமா, அவன் வேலைன்னு சொல்றது எது தெரியுமா? சமைக்கலாம் சொல்றான் மாமா. எனக்கு வந்தா பண்ண மாட்டேனா? அது வேற இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேட்டா வேதத்துல எழுதியிருக்கா, சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க டைலாக் சொல்றான். நான் அதுக்காக உங்களை வந்தா கேட்க முடியும்? மாமா, நானும் ஆபீஸ்க்கு போறேன், earn பண்றேன். even I get tired. பாரு, இன்னைக்கு அது ஆர்டர் ஆஃப் த டே. நீ ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்துல, கத்துண்டு பண்ணு. அனு, பெண்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கோட்பாடுகள் இருக்கிற மதம் இது. அதுல certain things are written, others are understood. பாரு, நீ வேலைக்கு போறேன் அப்படின்றத காரணம் காட்டி உன்னுடைய எந்த விதமான கடமையிலையும் நீ தவறக்கூடாது. உனக்கு என் மேல கோபம் வந்தாலும் பரவாயில்ல, என்னால தைரியமா சொல்ல முடியும், வேலைக்கு போறது ஒரு எக்கனாமிக்கல் நீடுக்காகத்தான தவிர அது ஃப்ரீடம்னு நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனமே எதுவும் கிடையாது. ஒரு ஆண் வேலைக்கு போறதுனால அவனுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். அதனால்தான் வந்தா போதும் சாயங்காலம் வந்து விழறாங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா அவன் ஷேர் பண்ணுவான். ஐ வில் என்ஷூர் தட். ஷேர் பண்ணா சந்தோஷப்படு, ஷேர் பண்ணலைன்னா இன்னும் சந்தோஷப்படு. உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் தானே பண்ற, அதுல ஹாப்பினஸ் தானே இருக்கணும். ஆனா நான் அவனுக்கு பாரமா போயிட்டேனே மாமா. இப்ப சொன்னா இந்த போன் மெசேஜ் இதெல்லாம் கூட ஏதோ பண்ணினா படுத்துவியோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருது. அதை மாத்துவியா? அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போது உன் கையை இவன் கையில பிடிச்சு கொடுத்து உங்க அப்பா இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீத வாங்குறான். சீத்தையை போன்ற இருக்கும் இவள் உன்னோடு சேர்ந்து எல்லா தர்மத்தையும் அனுஷ்டிப்பாள்னு அர்த்தம். யோசிச்சு பாரு அந்த சீத்தைய. For several years, no phone call, no message, nothing. ஆனா கான்பிடென்ட்டா இருந்தா. ஏன்னா ராமர் மேல இருந்த லவ் அப்படின்னா. இதெல்லாம் ஓல்ட் மாமா. இன்னைக்கும் என்னால அந்த மாதிரி நிறைய பேரை காமிக்க முடியும். Either you fail to see or fail to accept. இந்த காலத்துலயும் இருக்காங்கம்மா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி. வேற என்ன? மாமா, உங்களையும் கொஞ்ச நேரம் பேசி விட்டா உங்களாலேயே உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது தெரியுமா? அப்படியே ரீசன்ஸை தேடுறீங்க என்னடா சொல்லான்னு. ஆனா முகுந்த், உண்மையான ரீசன் பேலன்ஸை லூஸ் பண்ண, அதனால வந்த பிரச்சனை தான். எதுலையுமே பேலன்ஸ்டா இருக்க கத்துக்கும். எந்த இடத்துல கான்பிடன்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல கான்பிடன்ஸ் எடுத்துக்கணும், எந்த இடத்துல சப்போர்ட்டிவா இருக்கணும், எந்த இடத்துல புரிய வைக்கணும், எந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குடா. அர்த்தநாரி இஸ் a metaphor. பேலன்ஸ்டா இருக்கணும்னு சிவன் சொன்ன ஸ்டைல் அது. பாரு, நீ ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா நினைக்கிற நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ் நாட் சோ சக்சஸ்ஃபுல் இன் தேர் பர்சனல் லைஃப். ஏன்? ஏன்னா அவங்களால பேலன்ஸ்டா இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேலன்ஸ்டா அப்ரோச் பண்ண கத்துக்கோ. அப்புறம் ஒன்னு சொல்றேன், இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா இதெல்லாம் டெம்பரரி டேர்ம்ஸ், ரொம்ப நாள் இருக்காது.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அதுதான் பர்மனன்ட். ஆனா அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் எடுக்கும். அத ரெண்டுமே நீங்க 2 பேரும் கொடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லையே, உடனே அப்படி டிசிஷனுக்கு போறீங்களே. 10-15 வருஷம் ஆயிடுச்சுடா கல்யாணம் ஆகி, இன்னும் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலன்ற டைலாக் இங்க ரொம்ப காமன். ஆனா நீங்க என்னடா அண்ணா முகுந்த், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒருத்தர் 24 மணி நேரம் கூட இருந்தா போர் அடிக்கத்தான் அடிக்கும். அதையும் சேர்த்து புரிஞ்சுக்க. அப்படி புரிஞ்சுட்டேன்னா you will start enjoying her fights. அப்படி புரிஞ்சுட்டேன்னா you will start understanding and enjoying his lies also. இத பாருமா, I don't find any reason. கோபத்துல எடுத்த முடிவா தான் தோணுது. ஒருவேளை என்னோட ஆர்குமெண்ட்லாம் உனக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா நீ அவனோட உங்க வீட்டுக்கு போங்க. இல்ல அப்படின்னு தோணித்துனா நீ இவ வீட்டுல இறக்கி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நான் உங்க அப்பாட்டையும் லாயர்ட்டையும் பேசுறேன். உங்க வீட்டுக்கா நம்ம வீட்டுக்கா? ஹே இரு, கார் கீச்சன் மாத்திட்டியா? நான் கொடுத்த கீச்சன் எங்க? நான் அத பத்திரமா என்னோட பெட்ரூம்ல வச்சிருக்கேன். பீச்ல தூக்கி போட்டேன்னு உன் ஃப்ரெண்டு கிரி கிட்ட சொன்னியாமே?